தாய் வீடு மார்ச் மாத இதழ் 2024. வெளியேறுதல். எழுத்துருவாக்கம் எம்.ஜி. வசஞ்சி. தமிழாக்கம் என்.கே. மகாலிங்கம். குரல் வடிவம் கு. பிரபு. எழுத்தாளர் பற்றிய சிறு குறிப்பு. எம்.ஜி. வசஞ்சி 1950 கென்யாவில் இந்திய பெற்றோருக்கு பிறந்தவர். தங்கனிக்காவில் தற்போதைய தன்சானியாவில் வளர்ந்தவர். கனேடிய எழுத்தாளர், நாவலாசிரியர், சிறுகதை ஆசிரியர், அபுனைவு எழுத்தாளர், சஞ்சிகை ஆசிரியர். இவரின் படைப்புகள் பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவர் 9 நாவல்கள், 2 சிறுகதை தொகுதிகள், 2 அபுனைவு வெளியிட்டிருக்கின்றார். பிறர் வரலாறு, இந்திய பயண குறிப்புகள் எழுதியுள்ளார். காலனித்துவ வரலாறு, குடியேற்றம், புலம்பெயர்வு, இனத்துவவியல் போன்றவை அவற்றில் கையாளப்பட்டுள்ளன. அமெரிக்க MITயில் அணுக்கரு இயற்பியல் சிறப்பு பட்டம் பெற்ற இவர் பென்சில்வேனியாவில் கல்வி கற்றுள்ளார். கனடாவிற்கு மேல்முனைவர் பட்டப்படிப்பு படிக்க வந்தார். 1980 தொடக்கம் 1981 டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் இணை ஆய்வாளராக சேர்ந்தார். டொரண்டோ சவுத் ஏசியன் ரிவ்யூ என்ற இலக்கிய சஞ்சிகையை இன்னொருவருடன் சேர்ந்து உருவாக்கி ஆசிரியத்துவம் செய்தார். அங்கே படைப்பிலக்கியத்திலும் ஈடுபட்டார். அவருடைய முதலாவது நாவல் த கனி சாக். அதற்கு பிரதேச பொதுநலவாய எழுத்தாளர் பரிசு 1980 கிடைத்தது. த புக் ஆஃப் சீக்ரெட் என்ற நாவலுக்கு 1994 கில்லர் பரிசு கிடைத்தது. 2003 த இன்பிட்வீன் வேர்ல்ட் ஆஃப் விக்ரம் லால் என்ற நாவலுக்கு 2ஆம் முறையும் கில்லர் பரிசு கிடைத்தது. இருமுறை அப்பரிசு கிடைத்த ஒரே ஒருவர் அவரே. இறுதியில் கனடாவில் உயர்தர பரிசாகிய ஆர்டர் ஆஃப் கனடா கிடைத்துள்ளது. V.S. நாயரின் மேக்கேல் வீதி என்ற சிறுகதையாலே ஊக்கம் பெற்று உகுரு ஸ்ட்ரீட் என்று சில கதைகளை எழுதினார். அதிலே ஒரு கதையே இங்கு வருகின்றது. கதைக்குள் செல்வோம். கிச்வேலை வீதி இப்போது உகுரு வீதி என்று அழைக்கப்படுகின்றது. என்னுடைய 2 சகோதரிகள் தங்கள் பள்ளி படிப்பை முடித்த பின் மணமுடித்தார்கள். அவர்களை பிரிந்து என் அம்மா சில வேளை இப்போதும் கவலைப்படுகின்றார். மெஹரூனை பலர் மனம் முடிக்க கேட்டார்கள். கடைசியிலே அவள் எங்கள் பாடசாலை கிரிக்கெட் விளையாட்டு அணியின் துவக்க துடுப்பாட்டக்காரரை மணந்தாள். அவள் இப்பொழுது நகரத்தில் வசிக்கின்றாள். ராஷியா தங்கா என்ற இடத்தில் குடும்ப பெண்ணாக வசதியாக வாழ்கின்றாள். தங்கா கடற்கரை நகரம். அது டாரின் வடக்கே உள்ளது. ஃப்ரோஸ் பள்ளி கடைசி ஆண்டிலே பள்ளியை விட்டு நின்றான். அவன் பள்ளியில் அந்த அளவுக்கு முன்னேறியதே ஆச்சரியமானது என்று எல்லோரும் சொன்னார்கள். ஓரியண்டல் எம்போரியம் என்ற நிறுவனத்தில் இப்போது உதவி கணக்காளராக இருக்கின்றான். சில வேளை அவன் எழுதும் தாள்கள் முதலானவற்றை வீட்டுக்கு கொண்டு வருவான். எங்கள் அம்மா கடைசி குழந்தைகளான எங்களில் நம்பிக்கை வைத்திருந்தார். அதாவது அலுவிலும் என்னிலும். எங்கள் கடையிலே செய்யும் வேலைகளில் நாங்கள் கவனம் செலுத்தாமல் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஒரு நாள் மாலை அரை டசின் ஆமைப்பூட்டுக்களை வாங்கி உறுதியான பலகைகளால் செய்த கதவுகளை பூட்டிய பின் கடையை விற்றுவிட்டார். இது நிகழ்ந்தது ராஷியா திருமணம் முடித்து விருந்தினர் போய் சேர்ந்து சரியாக ஒரு கிழமைக்கு பின். ராஷியா அழுது கொண்டு அம்மாவை புழுதி எழுப்பிய உகுரு வீதியிலே விட்டு சென்றாள். அப்போது இது நிகழ்ந்தது. உபங்கா என்ற குடியிருப்பு பகுதிக்கு நாங்கள் வசிக்கச் சென்றோம். பரபரப்பாக இருக்கும் உகுரு வீதியுடன் ஒப்பிடும்போது எமது புதிய இடம் மிகவும் அமைதியானது போல தோன்றியது. பேருந்துகள், சைக்கிள்கள், கார்கள் போன்றவற்றின் அமளிதுமளிகளுக்கு பதிலாக தவளைகள் கத்தும் சத்தங்களையும் பூச்சிகள் சிணுங்கும் சத்தங்களையும் கேட்டோம். இரவுகள் பயங்கரமாக தனிமைப்பட்டதாக காலியானதாக இருந்தன. அவற்றுக்கு நாங்கள் பழகுவதற்கு சில காலம் எடுத்தது. உபங்கா தெரு மாலை 7 மணிக்கு பிறகு ஆளரவமற்றதாக இருந்தது. வீட்டுக்கு பக்கத்திலே செல்லும் தெருக்கள் கடும் இருட்டாக இருந்தன. தெருக்களிலே வெளிச்சம் இல்லை. அந்த பகுதியிலே பல இடங்கள் குடியேற்றம் இல்லாமல் இருந்தன. வீடுகளுக்கு பின்புறம் உள்ள பகுதியிலே புதர்கள் மண்டி கிடந்தன. அங்கே விசாலமான பயங்கரமான ஆனைப்புளி மரங்கள், மாமரங்கள், தென்னை மரங்கள் வளர்ந்திருந்தன. மாலை நேரத்தில் சில சமயம் என் அம்மா கவலையுடன் இருப்பார். அலுவும் நானும் அவருடன் 2-3-5 விளையாட்டு விளையாடுவோம். அது 4 பேர் விளையாடும் விஸ்ட் விளையாட்டில் சில மாற்றங்கள் செய்து விளையாடும் ஒரு விளையாட்டு.
அந்த நேரம் நான் பல்கலைக்கழகம் சென்று விட்டேன். வார இறுதிகளில் வீட்டுக்கு வருவேன். அலுவும் பள்ளி இறுதியாண்டில் படித்துக் கொண்டிருந்தான். அவன் படிப்பில் அசாதாரணமான திறமையுடன் இருந்தான், நாங்கள் நினைத்ததிலும் பார்க்க. அந்த ஆண்டு திரு டாட்டு எங்கள் பாடசாலைக்கு வந்தார். அவர் எங்கள் பாடசாலையின் பழைய மாணவர், அதோடு பழைய ஆசிரியரும் கூட. அமெரிக்காவிலிருந்து திரும்பியிருந்தார். அவர் பள்ளிக்கும் வருகை தந்திருந்தார். மாணவர்களுக்கு பிடித்த ஆசிரியர். அவர் வந்தபோது அவருக்கு ஆரவாரமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அடுத்த சில நாட்கள் நகரத்தை சுற்றி பார்த்தார். அவரை மிகவும் விரும்பிய மாணவர்கள் அவருடன் கூடி சுற்றித் திரிந்தார்கள். அதிலே அலுவும் ஒருத்தன். அவருடன் கூடித் திரிந்தபோது அலு ஏதோ ஒரு வகையில் ஊக்கம் பெற்று அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்றிலே இடம் கிடைப்பது மட்டுமல்லாமல் புலமைப் பரிசிலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை கொண்டான். அதனால் அவன் அந்த ஆண்டு முழுவதும் பல பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பித்தான். அவற்றின் பெயர்களை அமெரிக்க தகவல் சேவையிலே இருந்த புத்தகங்களிலே இருந்து பெற்றுக்கொண்டான். அந்த பெயர்களை சிலவேளை அவற்றின் பெயர்களின் ஓசைக்காகவும் சிலவேளை கண்களை மூடிக்கொண்டும் தெரிவு செய்தான். இவனுடைய இந்த முயற்சிக்கெல்லாம் அவனுடைய தாயின் எதிர்வினை அவனை மகிழ்விக்கச் செய்வது மட்டுமேயாக இருந்தது. அவர் சிரித்து கொண்டு, அமெரிக்காவிலே உள்ள உன்னுடைய மாமன்மார் ஆயிரக்கணக்கான சிலிங்குகளை உனக்கு அனுப்புவார்கள் என்பார் பகுதியாக. அவன் தன் நேரத்தை வீணாக்குகிறான் என்றே அவர் உண்மையிலே நினைத்தார். ஆனால் அவர் தனக்கு ஆதரவு தருவார் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்ததா என்று அவனால் சொல்ல முடியவில்லை. சில கிழமைகளுக்குள்ளேயே அவன் விண்ணப்பித்ததற்குரிய பதில்கள் வர ஆரம்பித்தன. சில கடிதங்கள் ஒரு வகையில் கவனமான ஊக்கத்தை கொடுப்பதாகவும் இருந்தன. படிப்படியாக எந்த பல்கலைக்கழகங்கள் தரமானவை என்பவையும் அவற்றின் எவை உண்மையில் பெயர் பெற்றவை என்பதையும் அறிந்து கொண்டான். சில பல்கலைக்கழகங்களின் பெயர் பட்டியல்களும் வர ஆரம்பித்தன. எல்லாம் பார்வைக்கு கவர்ச்சியாக இருந்தன. அவன் விண்ணப்பங்களை அனுப்பும் விடயத்தில் மூழ்க அமெரிக்க பல்கலைக்கழகத்திற்கு போகும் எண்ணம் மேலும் மேலும் அவனை கவர்ந்தெழுத்தது. புகழ்வாய்ந்த பல்கலைக்கழகங்களுக்கு கூட அவன் விண்ணப்பித்தான். முன்னர் கேள்விப்படாத பாடங்களை பற்றி அறிந்து கொண்டான். மரபியல், அண்டவியல், செயற்கை நுண்ணறிவு போன்றவற்றை. முழு பிரபஞ்சமே அவன் முன்னால் அவனுக்காக காத்திருந்தது போல தோன்றியது. அதை அவனால் அடைய முடிந்தால், அதை அடைய முடியுமா? அதற்காக அவன் தகுதியானவனா? அதனால் சிலவேளை அவனுக்கு தீவிர நம்பிக்கையும் சிலவேளை நம்பிக்கையற்ற விரக்தியும் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டிருந்தது. அலுவுக்கு உள்நாட்டு பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைக்கும் என்பது நிச்சயம். ஆண்டு இறுதியிலே உள்ளூர் பத்திரிகைகளிலே தெரிவானவர்களின் பெயர்கள் வெளிவந்தபோது அவனுடைய பெயரும் இருந்தது. ஆனால் யாரோ அதிகாரத்திலே இருந்த ஓர் ஊழல்காரர் செய்த குளறுபடியால் அலுவுக்கு அதிர்ச்சியூட்டும் செய்தியொன்று வந்து சேர்ந்தது. அவன் மருத்துவம் கற்க விண்ணப்பித்திருந்தான். ஆனால் அவனுக்கு விவசாய பீடத்தில் இடம் கிடைத்திருந்தது. நாட்டுப்புற மாவட்டம் ஒன்றிலே விவசாய அலுவலகராக வருவதற்கு அவன் விரும்பவில்லை. எப்படியான நாட்டு பற்றாளனாக அவன் இருந்த போதிலும் அதை அவன் விரும்பவில்லை. அவன் ஒருபோதுமே நகரத்தை விட்டு சென்றவனல்ல. தேசிய பூங்காங்களுக்கு பள்ளிக்கூட சுற்றுப்பயணத்தில் சென்ற பொழுதுகளை தவிர. உதவித்தொகையுடன் இடமும் கிடைத்த கடிதம் கலிபோர்னியா தொழில்நுட்ப கல்லூரியில் இருந்து வந்தபோது அதை அவன் நம்பவே மறுத்தான். அந்த கடிதத்தில் என்ன உள்ளது என்பதை திரும்ப திரும்ப வாசித்தான். அதை வாசிக்கச் சொல்லி என்னிடமும் தந்தான். அதில் எவ்வித தவறுமே இல்லை என்பதை அறிந்தவுடன் அவன் மிகவும் உற்சாகமடைந்தான். நானா விவசாயம் படிப்பது என்று சிரித்தான். முதலில் அம்மாவுடன் பேசி அவரை தன் பக்கம் திருப்ப வேண்டிய வேலை அவனுக்கு இருந்தது. அவன் சொன்னதை அம்மா முதலிலே நம்பவில்லை. அங்கால போ, சும்மா கதைச்சு கொண்டே இருக்காத, என்னை கேலி செய்யாதே என்றார். இல்லை அம்மா, இது உண்மை என்று அவன் திரும்பவும் சொன்னான். அவர்கள் எனக்கு உதவித்தொகையும் தருகிறார்கள் என்றான். அப்போது நாங்கள் மூவரும் மேசையிலே இருந்து சுடுதண்ணி போத்தலிலே இருந்து தேநீரை ஊற்றி குடித்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு முன்னால் இருந்த அம்மா தேநீர் கோப்பையை சற்று நேரம் உற்று பார்த்தபின் தலையை தூக்கி பார்த்தார். அது உண்மையா என்று என்னை கேட்டார். ஓம், உண்மை. அவனுக்கு தேவை கச்செலவுக்கு ஒரு $100 மட்டும்தான் என்றேன். அது எத்தனை சிலிங் வரும்? ஒரு 3000 வரும். அந்த அளவு தொகையை நாங்கள் எங்கிருந்து எடுப்பது?
நீ ஒரு லொத்தர் வாங்கியிருக்கிறாயா? அவன் போவதற்கு டிக்கெட், அவர்கள் டிக்கெட்டும் அனுப்ப போறார்களா? அவர் அவற்றை சொன்னபோது அலுவின் எதிர்பார்ப்புகள் குறைந்து கொண்டு போவது போல் இருந்தன. அம்மா சொன்னது சரி. அலுவுக்கு தேவையான பணம் அத்தனை எளிதாக பெறக்கூடியதல்ல. கடன் பெற முடியாதா? நான் அங்கே போய் வேலை செய்வேன், பரிசாரகனாக. ஆம், பரிசாரகனாக போய் அந்த காசை அனுப்புவேன் என்றான். அங்கே உனக்கு யாராவது மாமன்மார் இருப்பார்கள் உதவி செய்ய, இங்கே ஒருத்தரும் இல்லை என்றார் அம்மா பகுடியாக. அலுவின் தோள்கள் கொன்ற அவன் தான் வைத்திருந்த கோப்பையை சுழற்றி கொண்டிருந்தான், அழுவது போல. அம்மா சோசரில் இருந்த தேநீரை குடித்து கொண்டிருந்தார், வாயை கோணியபடி. என் பின்னால் மாலை நேர ஒளி எண்ணலாலே உள்ளே விழுந்து கொண்டிருந்தது. அம்மாவின் மூக்கு கண்ணாடியை அது பளிச்சிடச் செய்தது. இறுதியிலே தன் சோசரை கீழே வைத்தார். அவர் கோபமாக இருந்தது தெரிந்தது. எங்களை விட்டுட்டு நீ ஏன் மிகவும் தூரப் போக விரும்புகிறாய்? அதற்காகத்தான் நான் உங்களை வளர்த்தேனா? என்னை விட்டு அந்நிய தேசம் போகவா? நீ எங்களை விட்டு பிரிந்து கவலைப்படாமல் இருப்பாயா? நாங்கள் எவ்வளவு தேவையற்றவர்களாக போனோமா? ஏதாவது உனக்கு நடந்தால்? அலு அழுது கொண்டிருந்தான். ஒரு கண்ணீர் துளி கோப்பைக்குள் விழுந்தது. மூக்கிலே நீர் ஒழுகியது. எத்தனையோ இளைஞர்கள் போய் திரும்பி வாரார்கள், அவர்களுக்கு ஒன்றும் நடக்கவில்லை. என்னை அனுப்ப விருப்பம் இல்லாவிட்டால் அப்போ ஏன் என்னை அவற்றுக்கு விண்ணப்பிக்க விட்டாய்? என்னுடைய எதிர்பார்ப்புகளை கூட்டி விட்ட பின் அவற்றை ஏன் தகர்த்தெறிகிறாய்? அவன் தன் குரலை உயர்த்தி கதைத்தான். அதுவே அவன் அப்படி செய்தது முதல் தடவை. அவன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அதன் பிறகு அந்த பிரச்சனையை அவன் எழுப்பவில்லை. அவன் விவசாய கல்லூரிக்கு போக ஆயத்தமானான். கல்வித்தவணை துவங்குவதற்காக காத்திருந்தான். வீட்டிற்கு வந்தவுடன் சோபாவில் கிடந்து ஒரு நாளைக்கு ஒரு நாவல் என்று வாசித்து முடித்தான். கல்வி திணைக்களத்தில் இருந்த அந்த முகந்தெரியாத அதிகாரி தன்னிச்சையாக நடந்திராமல் இருந்திருந்தால் அலு இப்படி மனமுடைந்து போயிருக்க மாட்டான். அம்மாவும் அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று முயன்றிருக்க மாட்டார். சில நாட்களின் பின்னர் ஒரு ஞாயிற்று காலை அம்மா தையல் இயந்திரத்திலே இருந்து தலையை உயர்த்தி எங்கள் 2 பேருக்கும் சொன்னார், அந்த கடிதத்தை கொண்டு போய் திரு வெல்ஜிக்கு காட்டுவோம். அவர் இப்படியான விஷயங்களில் அனுபவம் உள்ளவர். அவருடைய அறிவுரையை கேட்போம். திரு வெல்ஜி எங்கள் பாடசாலையின் முன்னைய நிர்வாகி. முட்டையைப் போன்ற நீள்வட்ட தலையும் சிறிய கச்சிதமான உடலமைப்பும் கொண்டவர். விசாலமான நெற்றி, பெரிய கருத்த மூக்கு கண்ணாடியிலே அவரை பார்த்தால் தொல்கால ஞானியின் கேலி சித்திரம் போல இருக்கும். கூடவே அவர் நடந்து கொள்வதும் அப்படித்தான் இருக்கும். நாங்கள் மூவரும் அவருடைய வரவேற்பறை கதிரைகளிலே உட்கார்ந்திருந்தோம். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அப்போது அவர் ஒரு பொம்மை படை வீரனைப் போல நடந்து எங்களை வரவேற்க வந்தார். சகோதரி, எப்படி இருக்கிறாய்? உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர் இருந்தபோது நானும் அலுவும் மரியாதையுடன் எழுந்து நின்றோம். உங்களுடைய அறிவுரையை கேட்க வந்திருக்கிறோம் என்று அம்மா தொடங்கினார். அப்போ சொல்லுங்கள் என்று நட்புடன் சொல்லிவிட்டு சோபாவிலே பின்னாலே சாய்ந்து கைகளை தலைக்கு பின்னால் கட்டிக்கொண்டார். அம்மா தன் வரலாற்றை சொல்லத் துவங்கினார். எந்த குடும்பத்தில் தான் பிறந்தது என்றும் எந்த குடும்பத்தில் மணமுடித்தார் என்றும், எங்கள் தந்தை இறந்த பின் அவர் எங்களை எப்படி வளர்த்தார் என்றும் சொன்னார். அப்போது நிர்வாகிக்கும் எங்களுக்கும் பொதுவான சில உறவினர்கள் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். இங்கே இருக்கும் இவன் என்று என்னை காட்டி, இங்கேயுள்ள பல்கலைக்கழகத்தில் படிக்கிறான். அங்கே இருப்பவன் அமெரிக்காவுக்கு போக விரும்புகிறான். அவருக்கு அந்த ஆவணங்களை காட்டு என்று அலுவுக்கு ஆணையிட்டார். அலுவும் சிறிது முயன்று சோபாவிலே இருந்து எழுந்தான். பின் ஆவணங்களை திரு வெல்ஜியின் கைகளிலே கொடுத்தான். அந்த ஆவணங்களை பார்ப்பதற்கு முன் அவர் அலுவின் இறுதித் தேர்வின் பெறுபேறுகளை கேட்டார். அலுவின் பதிலை கேட்டு அவரின் கண்கள் விரிந்தன. ஓ, எல்லாவற்றிலும் ஏயா என்றார். ஓம் என்றான் அலு பணிவாக. திரு வெல்ஜி எல்லா ஆவணங்களையும் ஒவ்வொன்றாக தட்டி கொண்டு போனார். முதலில் மேலோட்டமாக, பிறகு அவற்றை கவனமாக பார்த்தார். நீண்ட விசா படிவங்களையும் அவற்றிற்கு பின்னால் அழகாக மடித்து வைக்கப்பட்டிருந்த காவல் நகல்களையும் பார்த்தார். வெளிநாட்டு மாணவ ஆலோசகரின் நட்பான கடிதத்தையும் வாசித்தார். சகோதரத்துவர்களின் வரவேற்பு கடிதங்கள் அவரை வசீகரித்து விட்டன.
இறுதியிலே சற்று தணிவாக எங்களை பார்த்தார். இவன் சொல்வது சரி, நல்ல பல்கலைக்கழகம். அவர்கள் இவனுக்கு ஊக்கத்தொகையும் கொடுக்கிறார்கள். உன்னை வாழ்த்துகிறேன் என்றார். அப்போ நான் என்ன செய்வது என்றார் அம்மா. உங்களுடைய அறிவுரை என்ன? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். சரி, அவனுடைய கல்விக்கு இது நல்லது என்றார். தொண்டையை சரி செய்வதற்காக கையை உயர்த்தினார். பிறகு சற்று மெதுவாக, அவனை அனுப்பினால் அவனை நீ இழந்து விடுவாய் என்றார். அமெரிக்கா மிகவும் தூர இருக்கும் நாடு என்று சொல்லி தன் கைகளை துடைத்து கொண்டார். வேலை முடிந்தது போல. இப்போ தேநீரா தோடம்பழச்சாரா குடிப்பீர்கள் என்று கேட்டார். அவருடைய மனைவி அவருடைய ஆணைகளை எடுப்பதற்காக திடீரென்று தோன்றினார். மாயாஜாலம் செய்து தோன்றியது போல. பல பணக்கார இளைஞர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அங்கே போகின்றார்கள். அவர்கள் தொலைந்து போவதில்லை என்று அலு வீட்டுக்கு நடந்து போய்க் கொண்டிருந்த போது தனக்குள் கசப்புடன் முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். அம்மா அமைதியாக வந்தார். அன்றிரவு அவர் தையல் இயந்திரத்தில் தைத்து கொண்டிருந்தார். அலு சோபாவில் வாசித்துக் கொண்டிருந்தான். வானொலி மெதுவாக குறைத்து வைக்கப்பட்டிருந்தது. திறந்திருந்த கதவாலே வரவேற்பறையை குளிர்விப்பதற்கென காற்று இதமாக வீசியது. நான் கதவடியிலே நின்று கொண்டிருந்தேன். வாழை மரமும் அதன் குட்டிகளும் வெளியே சலசலத்தன. தெருவில் கார் ஒன்று வேகமாக ஓடியது. அது அயல் வீட்டின் நிழல்களை எல்லா இடமும் விசிறி எறிந்தபடி சென்றது. நடந்து கொண்டிருந்த ஒரு சோடி முணுமுணுத்தது. ஒழுங்கில்லாத வேலிக்கு மேலால் அவர்கள் உருவம் தெரிந்தது. சிறுவர்களும் சிறுமியும் இரவாக முன்பே கலைந்து போய்விட்டிருந்தார்கள். அம்மாவின் தையல் இயந்திரத்திலே இருந்து இடைக்கடை சத்தம் கேட்டது. நாங்கள் இருந்த இடத்திலிருந்து அடுத்த பக்கம் அவர் குந்தியிருந்தார். அந்த அறை சற்று இருட்டாக இருந்தது. அவர் தன் தலையை தூக்கி உணர்ச்சியற்று, குறைந்தது அந்த பல்கலைக்கழகம் எப்படியானது என்பதையாவது எனக்கு காட்டு, அந்த புத்தகத்தை கொண்டு வா என்று அலுவுக்கு சொன்னார். அம்மா அந்த ஏடுகளையோ கடிதங்களையோ அதற்கு முன் பார்த்ததே இல்லை. அதை பார்க்க விரும்பியதும் இல்லை. அலு கட்டாயமாக போக வேண்டும் என்று விரும்பிய அந்த இடத்தை பார்ப்பதற்கு அவர் எதுவித ஆர்வமும் காட்டவும் இல்லை. இப்போது நாங்கள் மூவரும் ஒன்றாக கூடி அந்த ஏடுகளின் பளபளப்பான பக்கங்களையும் அதிலே உள்ள படங்களையும் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த படங்களில் பழங்கால செவ்வியல் கட்டிடங்கள், முகப்புக்கள், குவிமாடங்கள், மனிதர்களையும் விட உயரமான தூண்கள், மாணவர்கள் அவசர அவசரமாக நடந்து கொண்டிருப்பது, பசுந்தரைகளில் மர நிழல்களின் வகுப்புகள் நடப்பது என்று பல இருந்தன. அனைத்தும் அருமையாகவும் எங்களுக்கு அழைப்பு விடுவதாகவும் இருந்தன. எல்லாம் நல்லா இருக்கிறது இல்லையா என்று குசுகுசுத்தான் அலு, தன் உற்சாகத்தை மறக்க முடியாமல். அவர்கள் நூற்றுக்கணக்கான பாடங்களை கற்பிக்கின்றார்கள். விண்கலங்களின் வான்வெளிக்கும் அடுத்த கிரகங்களுக்கும் சந்திரனுக்கும் அனுப்புகின்றார்கள் என்றான். நீ சந்திரனுக்கு போனால் எங்கள் நிலைமை என்ன மகனே என்றார் அம்மா நகைச்சுவையுடன். எங்களை பார்த்தபோது அவருடைய கண்கள் ஒளிர்ந்தன. அலு தான் வாசித்து கொண்டிருந்த புத்தகத்தை வாசிக்க திரும்பவும் சோஃபாவுக்கு சென்றான். அம்மா தையல் இயந்திரத்துக்கு திரும்ப போனார். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு நான் அம்மாவை பார்த்தபோது அவர் சிந்தனையிலே ஆழ்ந்திருந்தார். சோகமாகவும் இருந்தார். அவர் அடிக்கடி செய்வது போல கவனமில்லாமல் கன்னத்தை நுள்ளிக் கொண்டிருந்தார். இந்த முறை அவரை எங்கள் அம்மா என்றில்லாமல் ஒரு ஆளாக பார்த்தேன். அவர் தன் மனதிலே என்ன நினைத்து கொண்டிருந்தார் என்பதையும், எங்களை அவர் வளர்த்தெடுக்க என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தார் என்பதையும் நினைத்தேன். எங்கள் அப்பா இறந்தபோது அம்மாவுக்கு வயது 33 தான். அவருக்கு பல திருமணங்கள் பேசி வந்த போதும் அவற்றை நிராகரித்து விட்டார். காரணம், அப்படி செய்திருந்தால் எங்களை எல்லாம் விடுதி பள்ளிக்குத்தான் அனுப்பியிருப்பார்கள். அதாவது அனாதை பள்ளிக்கு. அப்பா சாவதற்கு முன் எடுத்த நிழல் படங்கள் அம்மா குண்டாக இல்லாமல் கொழுகொழுவென அழகாக இருந்தார். அழகாக தலைமுடி உப்பி வைக்கப்பட்டிருந்தது. உயர்ந்த காலணிகள் அணிந்திருந்தார். ஒப்பனை செய்திருந்தார். நிழற்படம் கலைக்கூடத்தில் எடுக்கப்பட்டிருந்தது. அதில் அப்பா மீசை, தலைமயிர் ஆகியவற்றில் மை பூசி தன்னை மெருகூட்டியிருந்தார். கருப்பு பின்னணியில் அப்படம் எடுக்கப்பட்டிருந்தது. ஒரு புத்தகத்தை நவநாகரிகமாக கையில் வைத்திருந்தார். அம்மா சாதுவான பச்சை நிற நைலோன் சேலை அணிந்திருந்தார். மடிப்புகள் நாகரிகமாக கீழே விழுந்திருந்தன. சேலை ஓரங்களில் சீக்குவன்கள் வைக்க தைக்கப்பட்டிருந்தன.
அம்மாவை அப்படி நான் பார்த்ததில்லை. நான் பார்த்ததெல்லாம் கண்டிப்பான முகம்தான். வயது போக போக முகத்தில் கோடுகள் நிரந்தரமாக விழ அவை மேலும் கண்டிப்பானதையாக அவரை காட்டின. தலைமுடி ஐதாகியது, உடல் மொத்தமாகியது, குரலும் தடித்தது. அவருடைய பெரிய கட்டிலில் நானும் அலுவும் சின்ன வயதிலே அவருடன் மாறி மாறி படுத்து நித்திரை கொள்வதை நினைத்து பார்த்தேன். அவருடைய மொத்த தோள்களாலே என்னை இறுகி பிடித்ததையும் தன் நெஞ்சுடன் என்னை சேர்த்து அணைத்து பிடிப்பதையும் என்னால் மூச்சு விட முடியாத அளவு சேர்த்து பிடிப்பதையும் நினைத்து பார்த்தேன். எப்பொழுது அவர் என்னை மூச்சு விட அனுமதிப்பார் என்று நினைத்திருக்கின்றேன். நான் அவரை பார்ப்பதை அவர் பார்த்தார். அப்போது அவர் அலுவை பார்த்து, நீ அங்கே போனால் ஒரு வெள்ளைக்காரச்சியை மணம் முடிக்க மாட்டேன் என்று உறுதிமொழி அளிப்பாயா என்று கேட்டார். அம்மா, நான் அப்படி செய்ய மாட்டேன் என்றான் அலு. நீ புகைப்பிடிக்கவோ மது குடிக்கவோ மாட்டேன் என்று எனக்கு உறுதிமொழி அளிப்பாயா? நான் உறுதிமொழி அளிக்கிறேன் அம்மா என்றான். அவன் கண்ணீர் உகுப்பது போல காணப்பட்டான். அலுவின் முதல் கடிதம் அவன் போன அடுத்த வாரம் வந்தது லண்டனிலிருந்து. அங்கே அவன் தன் முன்னாள் வகுப்பு தோழனை பார்க்கச் சென்றிருந்தான். கடிதத்திலே உற்சாகம் நிறைந்திருந்தது. எப்படி நான் விவரிப்பேன்? விமானத்திலிருந்து பார்க்கும் காட்சிகள், மைல் கணக்காக நீண்டு கிடக்கும் வயல்கள் கவனமாக சீராக உழப்பட்டிருந்தன. சதுரம் சதுரமாக பிரிக்கப்பட்ட பச்சை நிற வயல்கள், சுத்தமான மலைகள், அவையும் நாகரிகமாகவும் இருந்தன. லண்டன், ஓ லண்டன், அது எல்லையற்றதாக விரிந்து நீண்டு சென்றது. தொகுதி தொகுதியாக வீடுகள், சதுக்கங்கள், பூங்காக்கள், நினைவு சின்னங்கள். அந்த நகரத்தை விட வேறு ஏதாவது நகரம் பெரிதாக இருக்க முடியுமா? எத்தனை தாரு இஸ்லாம்களை அதற்குள் வைக்க முடியும்? இந்த அழகான நகரத்திற்குள் ஒரு பறவை தன் சிறகுகளை அடித்து பறக்கின்றது என்றார் திரு வேல்ஜி. ஞானவானைப் போல தலையாட்டி கொண்டு தன் நாற்காலியிலே இருந்து கொண்டிருந்தார். அம்மா தொலை தூரத்தை உற்று பார்த்தபடி இருந்தார். நன்றி.